ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் அறிவு சேனல். இன்னைக்கு நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டர் ஐடி வாக்காளர் அடையாளத்தில் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ண சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போகிறதுங்க நம்ம சேனல் நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நம்ம ரெண்டு வழியா செக் பண்ணலாம். ஒன்று நம்ம டைரக்டா அந்த வெப்சைட் வழியா நம்ம போய் நம்ம செக் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் வழியா செக் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓவரால் நான் இந்த டூ மெத்தட்ஸே நான் இந்த வீடியோ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம கூகுளில் வந்து அந்த டைரக்டா அந்த வெப்சைட் வழியா நம்ம எப்படி செக் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல டைரக்டா நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு voters.ec.gov.in இதை நீங்கள் டைரக்டா நீங்கள் கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் டேரக்டா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேரக்டா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஓட்டர் இது போர்ட்டலில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து டேரக்டா சைன் அப் கொடுத்து ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அக்கௌண்ட் இல்லைனா இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சைன் அப் கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து நாட் மேனேஜ் நீங்கள் கொடுக்கலாம், கட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். தென் உங்களோட கேப்சா கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு நீங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு நீங்க டேரக்டா லாகின் பேஜுக்கு வர வேண்டியதான். லாகின் பேஜுக்கு நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் கேப்சா தென் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி போட்டு நீங்க டேரக்டா லாகின் பண்ணிக்கலாம். நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து யார் நேம்ல கொடுத்து ஓப்பன் பண்ணீங்களோ அவரோட நேம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஓட்டரோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்றது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஓடிபி புதுசாக அப்ளை பண்ணிருப்பீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்க போட்டு சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் என்னோட ரெஃபரன்ஸ் நம்பர் நான் இங்க சப்மிட் பண்றேன். என்னோட ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுட்டேன். இதுல போட்டுட்டு இதை நான் சப்மிட்ங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். அது கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆன பிறகு உங்களுக்கு அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். நீங்க என்ன ஸ்டேட்டு, உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூன்சி என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க, லாஸ்ட் நேம் என்ன ஃபார்ம் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஃபார்ம் 6னா புதுசாக ஓட்டர் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 6ல வரும். இதை நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஃபார்ம் 8ல வரும். எப்போ நீங்க சப்மிஷன் பண்ணீங்க அந்த டேட் இருக்கும். கரண்ட் சயின்ஸ் வந்து என்ரோல் அப்டேட்னு சொல்லிட்டு இதில் காட்டியிருக்கும். சரிங்களா? இங்க இருக்க கீழே இருக்க டவுட் யாரோ மாற்றதை நீங்க முடிச்சுட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் ஃபுல்லாவே வந்துருக்கும். நான் எப்போ சப்மிட் பண்ணியிருக்கேன், எப்போ எனக்கு பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, எப்போ ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஆயிருக்கு, எப்போ சப்மிட் பண்ணிருக்காங்க, எனக்கு எபிக் ஜெனரேட் பண்ணிட்டாங்க. எபிக் ஜெனரேட் பண்ணி எபிக் நம்பரும் வந்துருச்சு. இன்னும் நமக்கு வந்து டிஸ்பேச் ஆகல. அது வந்து ஓட்டர் ஸ்டேட்டஸ் வந்து பிரிண்டிங்ல தான் இருக்கு, அண்டர் பிரிண்டிங்ல தான் இருக்கு. சரிங்களா? இப்படிதான் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஆன்லைன்ல நீங்க டேரக்டா வெப்சைட்ல போய் செக் பண்ணணும். இப்படிதான் செக் பண்ணணும். இதான் மெத்தடு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம அடுத்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் மூலியமா நம்ம ஓட்டரோட ஆப் ஹெல்ப்லைன் மூலியமா எப்படி நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இப்போ நம்ம மொபைலை வந்து எப்படி நம்ம ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலை வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஈஸி நெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுட்டேன். இப்போ வாங்க இப்போ நம்ம ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி நெட்டுங்கிற நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சேம் மெத்தட் தான். இப்போ நீங்கள் அப்படி நீங்கள் வெப்சைட்ல செக் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க இங்கே மேலே இருக்க 3 ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். நீங்கள் டேட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். என் அக்கௌண்ட் எதுவுமே இல்லை, நான் நியூவாக கிரியேட் பண்ண போகிறேன்னா கீழே நியூ யூஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு என்டர் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் செட் ஓடிபி போட்டுனா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். தென் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் தான் கேட்கும். உங்கள் நேமு, அந்த இமெயில் ஐடி, உங்களோட கான்ஸ்டியூன்சி என்ன எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி, உங்களோட சட்டமன்ற தொகுதி எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் டேரெக்டாக நான் வந்து என்னோட மொபைல் நம்பர் போட்டு என்னோட இதை வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட மொபைல் நம்பர் போட்டுட்டேன். இந்த மொபைல் நம்பர் நான் ஓடிபி கொடுத்தேன். மொபைல் நம்பருக்கு ஓடிபியும் வந்துருச்சு. ஓடிபியும் நான் என்டர் பண்ணிட்டேன். ஓடிபி என்டர் பண்ண பிறகு இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்த பிறகு என்னோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் எதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக பேக் கொடுத்துருங்க.
இப்போ வாங்க, இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம ஆப்போட இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம அடுத்த மீனா செக் பண்ண போகிறோம்னா அப்ளிகேஷனோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம் சரிங்களா. என்னோட ஐடி நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணினா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸு, ட்ராக் ஒரு அப்ளிகேஷன், ஓட்டர் ஐடி மூலியமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது, கனெக்ட் வித் எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ், புக்கே கால், உங்களோட பிஎல்ஓக்கு நீங்கள் கால் புக் பண்ணிக்கலாம். தென் திவ்யாங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஓடிஐடியோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். புதுசாக நீங்கள் ஓடிஐடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதோட ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நீங்கள் கரெக்ஷன்ஸும் பண்ணியிருப்பீங்க, அதோட ஸ்டேட்டஸும் சேர்ந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் இருக்க ட்ராக் ஒரு அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் என்டர் ரெஃபரன்ஸ் நம்பருங்க ஆப்ஷன் கேட்குது. நீங்கள் வந்து நியூவாக ஓடிஐடி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த நம்பரை நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணுங்க. என்னோட ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிட்டேன் சரிங்களா. டைப் பண்ணிட்டு இல்லை ட்ராக் ஸ்டேட்டஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது, ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் நம்ம என்னைக்கு நம்ம செக் பண்ணியிருக்கோமோ அந்த டேட் இன்னைக்கு காட்டுது. தென் ஈரோல் அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா. அப்புறம் உங்களோட நேம், நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் யாரோட நேம் இருக்கோ அவங்களோட நேமு, லாஸ்ட் நேமு, என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடு, தென் இந்த மாதிரி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, ஃபார்ம் 10, நீங்கள் ஃபார்ம் 6 புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்ம் 6ங்கிற ஆப்ஷனில் வரும். நீங்கள் கரெக்ஷன்ஸ் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்ம் 18 வரும் சரிங்களா. நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, கீழே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. எப்போ நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் ஓட்டர் ஐடியை, எப்போ நமக்கு பிஎல்ஓ சார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஓட்டர் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க சரிங்களா. கீழே நம்பர் வந்துருக்கும். இது மட்டும் உங்களுக்கு வந்து க்ரீன் டிக்கில் வரல. மற்ற எனக்கு மொத்தமாகவே உங்களுக்கு 5 ஆப்ஷன் வந்து க்ரீன் டிக்கில் வந்துருச்சு. இது மட்டுமே பிளாக் டிக்கில் இருக்குது சரிங்களா. அப்படின்னா என்ன ஆப்ஷனா, நாட் டிஸ்பேச், அண்டர் பிரிண்டிங்கில் இருக்குது. எனக்கு ஓட்டர் நம்பர்லாம் வந்துருச்சு, எனக்கு ஓட்டர் ஐடி கார்டு வரல, இன்னும் டிஸ்பேச் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அது வந்து பிரிண்டிங்கில் இருக்குது சரிங்களா. ஏறக்குறைய வந்துடும், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு பிரிண்டிங்காக உங்களோட வீட்டுக்கே வந்துடும் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஓட்டர் ஐடி கார்டை நம்ம அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.